அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாவின் மாளிகையில் நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா. ரோஜாவின் இதழ்கள் போல் மாறாத வாசமடா. வரலாம் வரலாம். பாவி பேர்வ செய்வன வைவனை வச்சு என் உடம்பையே கெடுத்துட்டாங்களா ஐயா. எனக்கு தர வேண்டியதையும் தராமல், எங்களை நிம்மதியாகவும் வாழ வைக்காமல், எங்களை அரும்பூதுரை வைக்கிறாங்க, வெளியில் நடக்க விட மாட்டுக்காங்க. எங்கே போனாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனையா மகாராஜா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கால் விட்டுவாங்க. வரலாம். இந்தா கடன்களை தீர்த்து தாரேன், தொழிலை நல்லா ஓட்டித்தாரேன். 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை போன ஆன் பண்ணி வச்சுருக்கு, ஆஃப் பண்ணி வை பார்ப்போம். ஒரு பிள்ளை வெளிநாட்டில் தொழில் தொடர்புடையவனுக்கு மனைவியாக வரும். ஒரு பிள்ளை சொந்த இந்தியா நாட்டில் ஆசிரியை பணிக்கு போகும். வெற்றியாக்கி தாரேன். உன் உடல்நிலையில் வேறு எதுவும் தீய கோளாறுகள் இல்லை, ஆரோக்கிய குறைவு தான் இருக்குது, அது நின்றும், கவலைப்படாத. வேறு என்ன வேணும்? வண்டியை வச்சு நல்லா ஓட்டுங்க. அடுத்த வாகனத்தையும் வாங்கி தரேன். பக்கத்தில் வா, நல்லா இருங்க. வாமா, புண்ணியவதி யாரு? அடுத்து பேச. இறைவன் வகுத்த நியதியடா. பம்பாய். பிம்பாய் இல்லை, பம்பாய். பம்பாய். கால் வந்துட்டு வரலாம். ஹாய். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனம் அலப்பாய வேண்டாம், தைரியமாக இருங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சம்பந்தமாக சட்ட சிக்கல்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. அதில் 1 கோடியை ஒட்டிய நஷ்டத்தையும் வேதனையும் அடைந்து விட்டாய். அது மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 1.5 ஆண்டு 1.5 வருஷங்கள் நீதிமன்றத்தில் இருந்து தவழ்ந்து வந்து உனக்கு பலன் கொடுக்க வைக்கிறேன். அதே போல் நீ பெற்ற மகனுக்கு நிலையான தொழிலையும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பன் பேரை பெற்றவன் அவன். எங்கள் அப்பன் பேர் என்ன பேர் தெரியுமா? ஸ்ரீராம். உன் மகன் பேர் என்ன பேர்? ராம்குமார். கால் ஒன்று சொல்லலாம். கர்பசாமிக்கு அவசியம் இல்லாமல் ஒருத்தன் ஞானத்தை போதிப்பது போல ஒரு போலித்தனமான ஒரு நட்பை உருவாக்கி அதில் உனக்கு லட்சக்கணக்கான பணங்களை ஏமாற்றிருக்கான். அந்த பணத்தையும் நான் வாங்கி தரணும். அவன்கிட்டருந்து விடுதலையும் உருவாக்கணும். அவன் மேலே ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவன் பணம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு குழப்பமான நிலைகள் இருக்குது. இன்னும் 18 நாளையில் அவனை போய் பார்த்து பாதி அமௌண்ட்டை வாங்கிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு எழுதி வாங்கி உனக்கு ரெக்கார்டை உருவாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு வரலாம். என்னை கூப்பிட்டுக்கா, உன் பணம் கிடச்சிரும், சொத்தும் கிடச்சிரும், ஊருக்கு கிளம்பலாம். வெற்றி உண்டு. சிங்கப்பூர். ஜாய்புல் சிங்கப்பூர். யாரப்பா சிங்கப்பூர்?
என்னம்மா சிங்கப்பூரில் இருக்கியா? கால் வந்துட்டு வா. விழுந்துடாத, மனம் பதறாத, நிதானமாக வந்து உட்கார். எங்கே உங்கள் வீட்டுக்காரர்லாம்? என்ன வேணும் இப்போ? நான் ஏன் எங்கே இருக்காருன்னு நான் கேட்டேங்கிறது உனக்கு விளக்கம் தெரியுமா? கால் வந்துட்டு வா, நிதானமாக எழுந்திரிச்சு கால் வந்துட்டு வா. என்னய்யா? முருகப்பெருமானே சொல்லுப்பா முருகா. உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்தேன். இல்லற வாழ்க்கையை இன்பமாக நடத்தக்கூடிய ஒரு விதியும் அமைப்பும் உனக்கு இப்பொழுதுக்கு குறைவு. அதனால் குடும்பத்தில் இணைந்த வாழ்க்கை பிரிந்து பணத்தாலும் பாசத்தாலும் பற்றற்று நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய விதி ஏற்படுமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் அடைந்து தான் இப்போ என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. சேருமா? சேர்ந்துடும். அவசியமில்லாமல் அவருக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி உன்னுடைய அன்பு பாசத்திலிருந்து விடுதலையாக்கி குடும்ப பிரிவு நடக்கு. அந்த மனநிலைகளை திருப்பி மகிழ்ச்சியாக வாழ வச்சுருந்தா போதுமில்லா. இந்தா பல லட்சங்களை இழந்திருக்கிற, அதையும் பெற்றுத்தாரேன், ஜெயிச்சு வந்துருக்கான். கர்மசாமிக்கு பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் யாருப்பா? பஞ்சாப். ஆதி அந்தம் இல்ல ஜோதியே கால் வந்துட்டு வரலாம். வரலாம். கல்யாணம் முடிச்சிட்டியாப்பா? இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி நிறைய வண்டி வாகனங்களை வைத்து தொழில் பார்த்து இப்போதைக்கு நிறைய கடன்களும் மன நஷ்டமும் அடைஞ்சிருக்கிறேன். அதனால் மகாலட்சுமி கடாட்சமும் சகல கோடி செல்வமும் தரதுக்கு உனக்கு நேரம் வந்துருச்சு. செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இல்லற வாழ்க்கையும் நிறைந்த செலவும் பற்றி என்னை நீ பார்க்க வருவேன். ஆனந்தமாக இரு மகனே, வாழ்க. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கால் வந்துட்டு வரலாம். பாண்டிச்சேரி என்னப்பா வேணும்? சொல்லுப்பா, என்ன வேணும்? நீ கேட்குற வார்த்தை கொடுன்னு உத்தரவு. அதனால் குழப்பாமல் ஒரே வார்த்தை கேட்டுக்கலாம். சரி, காலில் வந்துட்டு வரலாம். ஏன் அவ்வளோ முண்டல்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா குழந்தை? கால் வந்துட்டு வாமா. அதான் குழந்தைய தான் சொன்னேன். இது யாரு? உட்கார். அந்த குழந்தையினுடைய மூளையில் பாதிப்பா மன அலைகளில் பாதிப்பான்னு கொஞ்சம் பார்க்கணும். உட்காருக்கல, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். கண்ண மூடி உட்காருங்க. ஓகே. மனநிலைகள் பாதிப்பு இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள்ளே அவனுடைய மனநிலைகள் திரும்பும். அதுக்கு வேண்டிய சயின்டிஃபிக் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டும் சரியாக இருக்கும். தெய்வ சக்தியாலும் அவன் மனநிலைகள் மாறும். அதனால் அவன் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு இன்னும் 1.5 வருஷ காலம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு 4 மனிதனைப் போல தெளிவாக இருப்பான். எந்த குறையும் இல்லாமல் வாழ்வான். வெற்றியடைவாய் மகளே. காலதாமதமாகும். வெற்றியாக்கி வர வைக்க நல்லா இந்தா. சரி, போயிட்டாங்க. கர்மசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை அங்கே இருக்கான் மகன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கால் வந்துட்டு வா. ராஜனங்க
ஆ சரி. இன்னொருத்தர் காலில் மனது நல்லா இல்லை. அமைதியாக உட்காருங்க. உன் பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் அவனுக்கு நரம்பியல் பிணி வந்திருக்கு. அந்த நரம்பியல் பிணி மன அதிர்ச்சியால் வந்துச்சா அல்லது இயல்பாக வந்திருக்கான்னு பார்த்தேன். இடது பக்கத்தில் பிடரிலிருந்து மேலே போகக்கூடிய நரம்பில் ஒரு சின்ன சுழற்சி பெண்டு இருக்குது. அதனால தான் இந்த ஃபிக்ஸ் வந்திருக்கு. இது மாறுமா? மாறக்கூடியதுக்கு பங்குனி 20க்கு மேலே அவன் தெளிவாகிடுவான். அதுக்கு அடுத்து வேலைக்கும் போவான். புரியுதா? நிறைந்த முறையில் கல்யாண வாழ்க்கையும் நடக்கும். கால் வந்துட்டு வா. வரலாம் பக்கத்தில். இந்தா உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன். நல்லா இரு, பகுத்தறிவோடு இரு. போ. கர்மசாமிக்கு மதுரை மாநகர் நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடையாக இருக்கு, அதுக்கு எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு கேட்டது. என்ன தொழில்மா நடத்துகிற? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் என் தங்கை காளி இருக்காளா? அதே மாதிரி இப்போ சரியாக 3, 4, 6 மாத காலங்கள் உன்னுடைய தொழில் இப்போ தடைப்பட்டு மனவேதனைக்குரியதாக இருக்குது. இதில் பிரத்யாரால இடைஞ்சல் வந்து நடத்த முடியாமல் போயிடுவோமோங்கிற ஒரு குழப்பம். அக்கம் பக்கத்தில் பேச்சுவார்த்தைகள் உன் காதை பிளக்கு. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்த அப்படி தொழிலை தொடர்ந்து நடக்க வைக்க இடைஞ்செல்லாம் ஆக்குதேன். போ. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் நாங்கள் நிறைய இடத்துல பணத்தை போட்டுட்டு இழந்து ஏமாந்து நிற்கிறோம், அதெல்லாம் எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பணம் போட்டிருக்கிய சொல்லுடா. கால் வந்துட்டு வா. வரலாம். இதுக்கு யாரும் செய்வினையெல்லாம் வைக்கிறப்பா தம்பி, அதனால் வீணான குழப்பம் உனக்கு தேவையில்லை. ஆனால் சில லட்சங்களை இழந்து சில பகைகளை நீ சம்பாத்தியம் பண்ணியிருக்க. இப்போ உண்மையா இல்லையா? அந்த பகைமையை நீக்கித்தாரேன், இழந்த செல்வத்தை மீடித்தாரேன். 6 மாத காலங்களில் வேறு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கேன். அதில் நீ ஜெயிச்சு வருவேன். கிடைச்சாச்சு, வாங்கிக்குவா. உன் கமிஷனும் அடிச்சுக்கா. சந்தோஷமா இரு. இந்தா நல்லா இரு மகளே. போ. கர்மசாமிக்கு வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா சரியில்லை? இடித்து தள்ளிடாதங்கப்பா. கால் வந்துட்டு வா. உன் மனைவியுடைய கழுத்து முதுகு தண்டுவடத்தை பார்த்தேன். வலியும் வேதனையும் இருக்குது. படுத்தா எந்திக்க முடியாத குழப்பமும் ஓயாத மனப்புழப்பமும் உள்ளவளாக இருக்கா. உண்மையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாயா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பங்குனி உத்தரத்துக்குள்ளே சரியாக்கி தரேன். இதில் நீ வீணாக செய்வன நினைத்திருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிடாத. அப்படி எதுவும் நடக்கலை. இது இயற்கையின் சுழற்சி தான். காப்பாற்றி தரேன், எந்திக்க வைக்கிறேன். ஒரு பிள்ளையை பற்றிய ஒரு கவலை இருக்குது, அவமானப்படாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வா. பிறக்கும் கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. இந்தா போயிட்டு வரலாம். அதே மதுரை மாநகர் எல்லை. ஆமாம், கோர்ட்டில் கேஸ் யாருக்கு கிடக்கு? வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு. என்னம்மா கேஸ் உனக்கு? இன்னொரு ஆள் 2, மொத்தம் 2 பேர் வந்திருக்காங்களம்மா. 2 3 பேர் இருக்காங்களே. பாப்பா ஓய், என்ன வழக்கு தம்பி உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை விஷயமாவா? கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்துக்கு போயிட்டுதா அது? வளர்ந்த கலை மறந்து விட்டா ஏனடா கண்ணா. வரலாம். இந்த வழக்கில் வெற்றியாக்கி தந்தா போதுமா? வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? வா பக்கத்தில் வா. கொஞ்ச நேரம் கண்ண முடிக்காங்க.
திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறாப்பா, வர வச்சுட்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அதில் என்னப்பா வழக்கு அப்படி? சரி. கர்மசாமிக்கு ஓடி வா. வந்த உடனே சன்னிதானத்துக்கு கூப்பிட்டு வந்துரு. ஜெயிச்சு தரேன், மரியாதை குறையாமல் உங்களை காப்பாற்றுறேன். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் எல்லை கல்யாணம் முடித்து கொடுத்த என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடித்து கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? எங்கம்மா முடிச்சு கொடுத்துருக்க? எங்கே இருக்கிறாவா இப்போ? புருத்தன் எங்கே இருக்கான்? அவ புருத்தன் ஒன்று தரலையா? ரெண்டு வரும் காலில் வந்துட்டுவாங்க. இது யாரு? பொறுமை, நிதானமும் பொறுமையும் வேண்டும் ஐயனே. ஏய், சாதகத்தை ஒழுங்கா பார்த்தியா நீ? பார்த்தியா? அவன் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் துணை கொடுத்தவன் தெரியுமில்ல? தேவையில்லாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிய. இனிமேல் அந்த பிள்ளை சேர்ந்து வாழுமாங்கிறது சந்தேகமான கேள்வி தான். இப்போ சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? நான் சொல்கிறேன், உன் உள்ள என்ன? காலில் வந்துட்டு வா. ஏன் விருப்பம் இல்லைங்கிற கேள்வியை கேட்க மாட்டியே? ஏன்னா அதில் குழப்பம் இருக்கும்ல. ஆமாம், அவள் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய விதி அவளுக்கு இருக்குது. வெற்றியாக்கி தரேன், புண்ணியமாக இருக்கு. போயிட்டு வா. நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டில் பேர் இருக்குது, அதனால தான் நான் கூப்பிட்றேன். போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸில் பேர் இருக்குது, கோர்ட்டுக்கும் போயிருக்கு. உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் பேர் இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. பாட்டிங்க வா. பாட்டி வா. அக்காவா? என் செல்ல அக்கா. யார் மேலே இருக்கு? புரியல. நீங்கள் உங்கள் கதை என் கதை இல்லை. இது போகலாம். நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு ஒதுக்கிறவா. எப்போ உனக்கு அந்த கம்பெனியில் அந்த வேலை சம்மந்தமான விஷயத்தில் உன் பக்கத்தில் பணமும் அரியர்த்தும் ஒதுங்கும். அதில் வேறு ஜெயிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. வெற்றியாக்கி தரேன். நல்லாயிருக்கும், கிடச்சிரும். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு அப்படி கேட்டிருக்காங்க. யார்? எவ்வளோ கொடுத்தம்மா? எங்கே கொடுத்தம்மா? கால் வந்துட்டு வா. வட்டிக்கு எவ்வளோ போயிருக்க? வீடியோ எடுக்காங்க. யார் அது? யார் எடுக்கா? கண்ணை மூடு பார்ப்போம். ஒம்பது பேருக்கு கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. 3 பேர் தருவான், 2 பேர் உங்கள்கிட்ட சண்டை போடுவான். மீட்டி தந்துருந்தேன், உன் பணத்தை வாங்கி தந்துருந்தேன். போய்ட்டு வா மகளே. இந்தா இதையும் வச்சுக்கா. நல்லா இருக்கு, ஆனந்தமாக இருக்கும். 9வது மாதம் கிடைக்கும், 3 முறையாக கிடைக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல் வாங்கி தரேன். இந்தாப்பா ஜெயிச்சுக்கா. கர்மசாமிக்கு அப்படியா? என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்க, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டுருக்காங்க ஒருத்தன். யார் யாது? ஒரு பொம்பளையும் இருக்கா, ஒரு ஆம்பளையும் இருக்கான். யாருமா நீ? கணவன் எங்கே இருக்காரு? அவன் 2 பேருமே ஒன்றா வந்திருக்கல. அப்படி என்ன பிரச்சனை? இங்கே தள்ளிடுங்க. இன்னொரு ஆள் வந்திருக்காங்களே, வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று கேட்டு. வாப்பா, என்ன விஷயம்? யாருக்கு? என்னவா? அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. என்ன விஷயம்? நீங்கள் நீ சொல்லு. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அதில் என்ன பிரச்சனையா உங்களுக்கு? உங்கள் 2 பேருக்கும்? நீ ஏன் வரத்துக்குரிய வரல? அங்கே நில்லுங்க. நீங்களும் இல்லை. நீங்கள் 2 பேரும் கால் வந்துட்டு வரலாம். அங்கேயே நின்றுக்காங்க, நின்றுக்காங்க. யாரம்மா? ஒரு அம்மா வராங்களா? அவங்கள காட்டுங்க, வழி விடுங்க. ஆமாங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு? அங்கேயே நின்று சொல்லுமா. என்ன விஷயம்? சரி சரி, கரெக்ட். இதுதான் நீதி. 2 இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? வாங்க. இப்போ
உறவுமில்லை பகையுமில்லை ஒன்றுமே இல்லை. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உற்றார் உறவினர்கள் யாவரும் உங்களை உதறி தள்ளிட்டாங்க. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய உரிமை மிகுந்த சொத்துக்கள் சம்மந்தமாகவும் பிரச்சனை இருக்கும். உங்கள் உழைப்பை பேணி வாழ முடியாத பிரச்சனையும் இருக்கும். இந்த ஊரில் இருக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் அடிக்கடி தோண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த திசைக்கு போனால் சரியாக இருக்கும்னு பார்த்தேன். கொங்கு நாட்டு தங்கம் கோவை மாவட்டத்துக்கு போனால் உங்கள் வாழ்க்கை நல்ல உயரும். அதனால் இன்னொரு 6 மாதங்கள் இந்த இடத்துல இருங்க. அடுத்து தொழிலும் மாறும், வாழ்க்கையும் மலர்ச்சி அடைவீங்க. 2 ஒன்றுவரை கால் வந்துட்டு வாங்க. வாப்பா, வேறு என்னடா வேணும்? தொழில் சம்பந்தமாக ஆரம்பிக்கலாம். 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்துக்கா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். அப்படி சந்தோஷமா இருமா. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அப்படியா குழந்தை வர வேண்டும் என்றவர்கள் கால் வந்துட்டு வா. யார் இன்னொரு ஆள் இருக்க? குழந்தை வர சொல்லுங்க. அப்படி நினைக்காமா. அடுத்து யாருக்குப்பா குழந்தை வேணும்? 2 ஒன்று கால் வந்துட்டு வாங்க. நீ நில்லு, அங்கே நில்லு. பேராத நெல்லு. கொஞ்சம் இவங்களை எல்லாத்தையும் பின்னல் நீக்கி சொல்லுப்பா. பாண்டிமுனி கோயிலுக்கு போயிருந்தீங்களா? அங்கே என்ன சொல்லிட்டு வந்தீங்களா? குழந்தை பிறந்தா. சரி, 2 முறை கருவறை தங்கி கலைஞ்சிருக்கா? ஒரு டைம் இருக்கு. இன்னும் 1 முறை தோன்றி மறையும். அதுக்கு பிறகு உதிக்கிறது குழந்தையாக இருக்கும். கருப்பசாமின்னு பேர் வை. வெற்றி அடைவா. ஓடு. நல்லாரு. அந்த கடாயை அங்கேயே விட்டு எங்களுக்கு வேண்டாம் பா. என்னம்மா? இந்தா தந்துட்டேன். கடத்தை அடைச்சிக்கப்போ. கருப்பசாமிக்கு அதே மாதிரி குழந்தை வேண்டும் என்று வந்த மகள் கால் வந்து வாமா. யாருக்குமா குழந்தை? அப்படியா? கண்ணை மூடி பார்க்குறா நீ. இந்த 2 வரலையும் 2 கைட்டும் பிடி. சிக்கன்னு பிடி. என் கையை வர்ற நல்ல உள்ளதலி பிடிச்சிக்கா. கருப்பசாமி கொஞ்சம் அந்த கற்பத்தை காட்டுப்பா. இடது பக்கமா? கால் வந்துட்டு. கர்ப்பப்பையில் இடது புறத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னம்மா சொன்னாங்க? கர்ப்பப்பையில் இடது புறத்தில் வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு செதில்கள் சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிரச்சனைக்குரியது இல்லைன்னு சாமிகிட்டேருந்து உத்தரவாயிடுது. யாரும் அப்படி சொன்னால் நீ நம்பிடாத. புரியுதா உனக்கு? ஆனால் இடது புறத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அப்படி ஒரு ஆராய்ச்சி சொல்லுவார்கள். அப்படி ஒரு பாதிப்பு இல்லவே இல்லை. தைரியமாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து உயிரணுக்களுடைய சக்தி கொஞ்சம் குறைவு. அவரை எங்கே கூட்டு வந்துரு அந்த சக்தியும் கொடுக்க. பொம்பளை பிள்ளை பிறக்கும். மீனாட்சி அம்மானு பேர் வை. கால் வந்துட்டு இந்தா நல்லாரு. ஆனந்தமாரு ஒருவரும் இல்லை. புண்ணியமாரு. ஓடு ஓடு. கர்ப்பசாமிக்கு என்னப்பா குழந்தை வருமா? இவங்களுக்கு அது என்னது? யாரெல்லாம் வந்தீங்க? என்னடா ஒதுங்கி நிற்க? என் மேலே நம்பிக்கையோடவா வந்த நீ? அப்படியா? கருப்பசாமியை நினச்சி போவோம், நடந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கேன். ஆனால் சில காலங்கள் அதை பற்றி சிந்திக்கலை. இப்போ மட்டும் அதை பற்றி சிந்திச்சு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் வெற்றிவேல் முருகனுக்கு. கேளுங்க. வைகாசி விசாகம் வர பொறுமையாக இருக்கணும். புரியுதா? பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என்ன வள்ளி நாயகின்னு பேர் வைங்க. நல்லா புனி விட்டுரு அது வேண்டாம், எடுக்க வேண்டாம். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருங்க. கர்ப்பசாமிக்கு கடன்களால் பிரச்சனையும் துயரமும் தாங்க முடியும்னு கேட்டு வந்தது யார்? எல்லாத்துக்கும் நீந்தாம்னா என்னையா அர்த்தம்? அதுக்கும் வாரிய இதுக்கும் வாரிய. என்னடா பிரச்சனை உனக்கு? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சியாடா நீ? கல்யாணம் முடிச்சியா? கல்யாணம் மட்டும் தான் முடிக்கலையா? சரி உட்காரு வரேன்.
ஓ. ஏய், யார் வாரா? ஆ, அழகர் மலைக்கு போனியா? என்ன சொல்லிட்டு வந்த சாமிகிட்ட? கால் வந்துட்டு வா, அந்த கடையை அங்கேயே விட்டு. எங்களுக்கு உன் கடாயம் வேண்டாம், சோறும் வேண்டாம், வா தர. நாங்கள் தனியாக வெட்டி தின்போம், அது வேற. வரலாம், வாடா. வரக்கூடிய ஆடி அமாவாசைக்குள்ளே உன் கடனை தீர்த்து தரேன். எதிர்பாராத பணம் வரும், புதிய தொழிலும் அமையும். போயிட்டு வா, இந்தா ஓடிடும். நல்லா கர்மசாமிக்கு. கர்மசாமி என் கணவனும் இல்லை, என் பிள்ளையும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்ற ஒரு ஏக்கத்தில் ஒரு மங்கை வந்திருக்கா. கால் வந்துட்டு வா. பற்றியும் ஒரு கவலை, அடிக்கடி நெஞ்சு வலியும் படபடப்பும் வருது. செத்து போயிடுவோமோ, யார் இருக்கா நமக்குன்னு ஒரு சின்ன குழப்பம். உன் பிள்ளை திரும்பி வருமா அப்படின்னு நீ நினைக்க. 3 மாதம் கழிச்சு உன் பிள்ளை வரும், தக்க துணையோடு வரும், தனிமகளாக வரமாட்டா. ஏற்றுக்கா, உன்னை காப்பாற்றுவா. கால் வந்துட்டு வா. உண்மையை தானப்பா சொல்லணும். கர்மசாமிக்கு இந்தா, எந்த மனக்குறையும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன். என்னைக்கு முடிச்சு கொடுத்துரு, இதுதான் டயம், தள்ளி விட்டுருவோம் போ. வந்தால கர்மசாமிக்கு. கர்மசாமி என் புருஷன் ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு, ஆனால் அவருக்கு ஆயுளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் புருஷனுக்கு கூட பிறந்தவங்க எல்லாரும் அபரிதமான மரணத்தை அடைந்தார்கள். அந்த மாதிரி மரணம் உன் வீட்டுக்காரருக்கும் ஏற்பட்டுருமோன்னு ஒரு பயம் உனக்கு. அப்படி எந்த மரணமும் ஏற்படாது. 86 வயது வரை வாழ்வான். வெற்றி உண்டு. தைரியமாரு. இப்போதைக்கு வேண்டாம், வைகாசியில் ஆரம்பிச்சுக்கா. சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு. வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? மதுரை மாநகரிலிருந்து வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டது யார்ப்பா? வரீங்களா? வருகவே. வாமா. யாருக்கு வெளிநாடு? கால் வந்துட்டு வரலாம். காசியில் வாழும் கருணை கடலே, கருணை கடலே, கடைகள் பாராய். காசிக்கு போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? இன்னும் ஒரு முறை போகணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஏன் போகலை? கால் வந்துட்டு வாங்க. கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது பிள்ளைக்கு? சயின்டிஃபிக்காக குழந்தை பிறக்குமா, இயற்கையாக பிறக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம். அதில் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு நான் சரி பண்ணி தரணுமா, தெய்வ ரீதியாக சரி பண்ணி வரணுமா? கொஞ்சம் கண்ணை முடுங்கப்பா. ஒம்பது மாதங்களுக்குள்ள அந்த பையனுடைய வார்த்தைகள் தெளிவுடையதாக இருக்கும், மனநிலைகள் ஒருங்கிணைந்து வரும். இப்போ இருக்கக்கூடிய தெரப்பிகள் மூலமாக நீங்கள் பார்க்குறதும் வெற்றி அடையும். ஜெயிச்சு தரேன். வேறு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு. அப்படியா? எந்த ஊர்? வாங்க. தூத்துக்குடி. மதுரை இவ்வளோ நேரம். தொடமான சாமி யாருக்கு? உங்கள் வீட்டு பக்கம் இருக்காரா? வா, பக்கத்தில் வா. கால் வந்துட்டு வா. கடைக்கண் பாராய், அடைக்கலம் தாராய். உட்காரு. என்ன வேணுமா உனக்கு? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. நல்ல நிமிந்து உட்காரு. என்னையவே நினச்சிக்கா. கண்ணை முடிக்கா. தங்கச்சி, எசக்கியம்மன் தெய்வம் எங்கே இருக்கு? நீ கும்பிடுவியா அவளை? உன் சுற்றி நிற்கிறாள, அதான் கேட்டேன்.